சோ அதே எக்ஸ்பெரிமெண்டோட கண்டினியூஷன் தான். டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸான்னு பார்க்கணும். அப்ப சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். என்னது அப்படின்னா, இங்க பாரு, இந்த ஒரு மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கேன். இத நீ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சேன்னு வையேன், இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோ. 1 2 3 இது ரோல இருக்கா, இதை தூக்கி இப்படி காலமா போடு. 1 2 3 இது ரோல இருக்கா. 2 4 5 செகண்ட் ரோல இருக்கு, செகண்ட் காலத்துல போடு. 2 4 5 இது 3 5 6 தேர்ட் ரோல இருக்கா, இங்க போடு 3 5 6 தேர்ட் காலத்துல போட்டுட்டேன். போட்டதுக்கு அப்புறம் இந்த ரெண்டையும் செக் பண்ணி பாரு. ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்து ஃபர்ஸ்ட் காலமா மாத்தினேன், அல்லது நம்ம கம்ப்யூட்டர் வேர்ட்ஸ்ல சொல்லணும்னா இது 0th ரோவை எடுத்து 0th காலம் ஆக்குனேன், ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்து ஃபர்ஸ்ட் காலம் ஆக்குனேன், செகண்ட் ரோவை எடுத்து செகண்ட் காலமா ஆக்குனேன். இது டிரான்ஸ்போஸ். இந்த ரெண்டையும் செக் பண்ணி பாரு. இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 2, இங்க 2, இங்க 3, இங்க 3, இங்க 2, இங்க 2, இதுல 4, இதுல 4, இதுல 5, இதுல 5, எல்லாம் சேமா இருக்கும். ஒரு மேட்ரிக்ஸுக்கு நீ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சேனா ரெண்டு மேட்ரிக்ஸும் டிரான்ஸ்போஸும் சேமா இருந்ததுன்னா அது பேரு சிமெட்ரிக். இப்ப இது சிமெட்ரிக் கிடையாது. அப்ப நீ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் கம்பேர் பண்ணணும், ரைட்டா? சிமெட்ரிக் அப்படின்னா எல்லா எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணி முடிச்சாதான் அது சிமெட்ரிக்னு சொல்ல முடியும். எல்லாம் சேமா இருந்தாதான் அது சிமெட்ரிக், ரைட்டா? இப்ப இது நாட் சிமெட்ரிக்ங்கிறத ஒரு எலமெண்ட் சரியா இல்லைனாலும் சொல்லிடலாம். இப்ப ரோ மேஜர்ல தானே நம்ம வாசிப்போம். அப்ப இந்த ஒன்னையும் இந்த ஒன்னையும் கம்பேர் பண்ணு, சேமா இருக்கு. சரி, அடுத்து இங்க இருக்கிறதையும், அதாவது இந்த 0th ரோல ஃபர்ஸ்ட் காலத்துல இருக்கிறதையும் இதுல 0th ரோல ஃபர்ஸ்ட் காலத்துல இருக்கிறதையும் கம்பேர் பண்ணி 2வையும் 4ஐயும் சேமா இல்ல. சோ சேமா இல்லைன்னா உடனே நாட் சிமெட்ரிக்னு சொல்லிடலாம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா இப்ப டக்குன்னு எழுதிடலாம். நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கேன், என்ன ப்ராசஸ் பண்ணணும்னாலும் மேட்ரிக்ஸ்ல 2 லூப்பை எழுது, சரியா? சோ I less than 3, I plus plus எழுதிக்கோமா. For j is equal to 0, j less than 3, j plus plus. ரைட்டா? இப்ப எதையும் கம்பேர் பண்ண போற, A மேட்ரிக்ஸையும் B மேட்ரிக்ஸையும். அப்ப என்ன எழுதிக்கோ, if A மேட்ரிக்ஸையும் B மேட்ரிக்ஸையும் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஈக்குவலா இல்லேனா இந்த இடத்துல இந்த ரெண்டையும் ரோ மேஜர்ல வரும்போது முதல்ல இதையும் கம்பேர் பண்ணுவேன், ஈக்குவலா இருக்கு. ரோ மேஜர்ல வரும்போது இந்த 2வையும் 4ஐயும் கம்பேர் பண்ணுவேன், ஈக்குவலா இல்ல. ஈக்குவலா இல்லேனா உடனே நாட் சிமெட்ரிக் சொல்லலாம். இப்ப ஏ மேட்ரிக்ஸ எப்படி எழுதணும், ரோ மேஜர் அப்படின்னாலே IJ, ரைட்டா? IJ மேட்ரிக்ஸ்னாலே 2 இண்டெக்ஸ் எழுதிதான் எழுதணும். BIJ, ரைட்டா? இது ரெண்டு ஈக்குவலா இல்லேனாங்கிறதுக்கு என்ன ஆபரேட்டர், ரிலேஷனல் ஆபரேட்டர் நடத்தணும், ஞாபகம் இருக்கா? நாட் ஈக்குவல் டு. நாட் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல்னா உடனே என்ன சொல்லிரு, printf not symmetric, not symmetric அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததை கம்பேர் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது, முடிச்சிடலாம். ப்ரோக்ராம் முடிக்கிறதுக்கு என்ன போடணும்னு சொன்னேன், exit of 0 அல்லனா exit of 1, ப்ரோக்ராம் முடிச்சிடலாம், ரைட்டா? இதுல ஏதாவது ஒண்ணு ஒழுங்கா இல்லைனாலும், ரெண்டையும் கம்பேர் பண்ணும்பொழுது சேமா இல்லைனாலும் நாட் சிமெட்ரிக்னு சொல்லி ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். அப்ப இந்த லூப்ப விட்டு வெளியில வருதுன்னா என்ன அர்த்தம், எல்லாம் சேமா இருக்கும். எல்லாம் சேமா இருந்ததுன்னா ஒரு இடத்துல கூட நாட் ஈக்குவல்னு வராது. இத எடுத்து இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணிச்சுன்னு வையேன், ஒரு இடத்துல கூட நாட் ஈக்குவல் வராது. 1 நாட் ஈக்குவல் டு 1 ஃபால்ஸ், ஃபால்ஸ்னு ஆயிருமா? 1 நாட் ஈக்குவல் டு 1, 1 நாட் ஈக்குவல் டு 1 இல்ல, அது ஈக்குவல் டு 1. 1 நாட் ஈக்குவல் டு 1 ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா இது செய்யாது. இப்படி செய்யாமலே போயிடும், நாட் சிமெட்ரிக்னு சொல்லாமலே போயிடும். அப்ப இந்த லூப்ப ஃபுல்லா முடிச்சு வெளியில வருதுன்னா எல்லாமே ஈக்குவல்னு அர்த்தம்.
நாட் ஈக்குவலா இருந்தா உடனே நாட் சிமெட்ரிக் சொல்லி எக்ஸிட் ஆகுற மாதிரி எழுதியிருக்கும். அப்ப எல்லாமே ஈக்குவலா இருந்ததுன்னா இதுக்கு உள்ளேயே வராம இந்த லூப் எல்லாம் சுத்தி முடிச்சு நெஸ்டட் லூப்ப முடிச்சு வெளியில வரும். சோ வெளியில அது இப்படி வருது, நாட் சிமெட்ரிக்னா உடனே முடிச்சிடும். இந்த லூப்பை விட்டு வெளியில வருது அப்படின்னாலே அது சிமெட்ரிக். printf என்ன போட்டுடலாம்? சிமெட்ரிக். சிமெட்ரிக். சரியா? சிமெட்ரிக் போடுவோம். இப்ப ரன் பண்ணுவோம். அதே முதல்ல கொடுத்தா என்னாச்சு? எக்ஸிட் ஆஃப் 1க்கு இதுல நம்ம என்ன போடணும்? நீ டர்போசி யூஸ் பண்ணும்போது உன்கிட்ட ஹெடர் ஃபைல் கேட்கலன்னு நினைக்கிறேன். ஞாபகம் வருதா உனக்கு? பட் இது ஆன்லைன் கம்பைலர்ல கேட்டுச்சுன்னா போட்டுக்கோ. stdlib.h செக் பண்ணி சொல்லு உனக்கு என்ன வருது. சரியா? இதுல சிமெட்ரிக்ல நான் என்ன போடல? செமிகோலன் போடல. என்டர் ஏ மேட்ரிக்ஸ். இப்ப இது நாட் சிமெட்ரிக் தான். 4 5 6 7 8 9. சோ இதுல டிரான்ஸ்போஸ் பிரிண்ட் ஆகுது. கண்டுபிடிச்சிட்டு நாட் சிமெட்ரிக் வந்துட்டா. ஒரு சிமெட்ரிக் ஒரு எக்ஸாம்பிள் பாப்போமா? சிமெட்ரிக் வந்து எப்படி கொடுத்தோம் பாப்போமா? என்ன கொடுக்கணும்? 1 2 3 கொடுப்போமா? 1 2 3 சிமெட்ரிக் வர்ற மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் எழுதி வச்சுக்கோ. 2 4 5 2 4 5 ரைட்டா? அதுக்கப்புறம் 3 5 6 3 5 6 சிமெட்ரிக். இது டிரான்ஸ்போஸ் பாரு. 1 2 3 இத தூக்கி இங்க காலமா எழுது. 2 4 5 தூக்கி இங்க காலமா எழுது. 3 5 6 தூக்கி இங்க காலமா எழுது. ரைட்டா? சோ சேமா இருக்கு. அதனால சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சோ இது எழுதி எப்படி இதை எழுதுனாலும் ஈஸி தான். 1 2 3 எழுதிக்கோ. இந்த இதை நிரப்பி இங்க 2 3 தானே வரணும். அது மாதிரி 2 4 5 எழுதிக்கோ. இதை நிரப்பி போட்டு 2 4 5 சிமெட்ரிக்கா இருக்கிற மாதிரி எழுதி மேட்ரிக்ஸ் எழுதிட்டு அதை இன்புட்டா கொடுத்துப்பாரு. ரைட்டா? கொடுத்துடலாமா? எப்படி எழுதணுங்கிறது புரிஞ்சுதா? எழுதி பார்க்கும்போது எப்படி எழுதணும்? ஆக்சுவலி இப்படி எழுதிருக்கோம். அதை எப்படி எழுதிருக்கோம்னா ஒரு ரோவை எழுதணும். 1 2 3 இப்படி எழுதணும். சரியா? அப்புறம் என்ன செய்யணும்? இதுதானே காலத்துல வரணும். அப்ப இந்த காலத்தை ஃபில் பண்ணு. எப்படி ஃபில் பண்ணுவேன்? 1 2 3 இப்படியும் எழுதிக்கோ, இப்படியும் எழுதிக்கோ. 2 3 ரைட்டா? அடுத்தது இந்த ரோ ஃபில் பண்றேன். என்ன பண்றேன்? 3க்கு அடுத்த நம்பர் சும்மா ரேண்டமா ஏதாவது தான் எழுதுறேன். 4 5 இந்த ரோ எழுதுனேன்னா இந்த காலத்தை எழுது. இது 2 4 5 இருக்கு. அப்ப இதுவும் என்னன்னு இருக்கணும்? 2 4 5 இப்படி இருக்கணும். அடுத்து இந்த இதை ஃபில் பண்ணு. 3 5 இந்த இடத்துல 6 போட்டுக்கோமா? 6 பாரு, இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா 3 5 6 வரும். ரைட்டா? சோ இப்படி ஃபில் பண்ணு மேட்ரிக்ஸ். அப்படி ஃபில் பண்ணிட்டு வந்தேன்னா ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸை நீ எழுதி கொள்ளலாம். ரைட்டா? இன்னொரு ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் நீயாவே எழுதி பாப்பியா? எப்படி எழுதலாம்? இப்படி எழுதுவோமா? 7 8 9. அப்ப என்ன செய்யணும்? இந்த ரோவை எழுதிட்டு இங்க எழுதணும். என்ன எழுதுவ? இதுல என்ன வரணும்? இதுல 7 8 வரும். 9 வரும். 7 இருக்கு, 8 9 ரைட்டா? அப்புறம் இதை ஃபில் பண்ணு. 8க்கு அப்புறம் ஏதாவது போட்டுக்கோ. சும்மா நான் போட்டிருக்கேன். 2 3. அப்ப இந்த ரோ தான் இந்த காலத்துல வரணும். அப்ப 8 2 இந்த இடத்துல என்ன வரணும்? 3. இதுல நீ என்ன போட்டாலும் சிமெட்ரிக் ஆயிரும். 4 போட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த பாரு 9 3 4 9 3 4 இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் எழுதிட்டு அதை நீ இன்புட்டா இதுல கொடுத்து என்ன பண்ணி பார்க்கணும்? செக் பண்ணி பார்க்கணும். ஓகேதானா?